வணக்கம். செய்திகள் வாசிப்பது எஸ். காசிராமன். உங்களுக்காக தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு விஜய் அவர்கள் ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்து நீதி வெல்லும், ஆமாம், சிபிஐ விசாரணை உத்தரவிட்டுருக்காங்க நம்ம உயர் நீதிமன்றம். ஆமாம், உங்களுக்காக. அடுத்ததாக இந்தியா வெஸ்ட் இண்டீஸ்க்கு இடையே நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தொடரை கைப்பற்றி முன்னணியில் இருக்கிறது. ஆமாம், பண்டிகை காலங்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன உங்களுக்காக கிள்ளாம்பாக்கத்திலிருந்து. ஆமாம், அனைத்து ஊர்களுக்கும் சட்டமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று இனிதே ஆரம்பம் உங்களுக்காக. ரயில்கள் மற்றும் பேருந்தில் பட்டாசுகளை எடுத்து சென்றால் 6 மாதம் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் அரசு கட்டுப்பாடு போட்டுள்ளது என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழக தலைவருமான ஆக்டர் விஜய் சார் அவர்களை நேற்று முஸ்ரீ ஆனந்த் அவர்கள் 20 நிமிடங்கள் சந்தித்து பேசியுள்ளதா என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை பரவலாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழை அதிகமாக பெய்கின்றது. குறிப்பாக திண்டுக்கல், தேனி, ஒட்டன் சத்திரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, பழனி, தேனி, கும்பகோணம், மேல்மருவத்தூர், தொழிற்பேடு ஆகிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லா ஊர்களிலும் மழை பரவலாக அதிகமாக இடியுடன் இன்று இரவு 12 மணிக்கு மேல் தொடரும் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. போதும்.